கோவை நிலவரத்தை அங்குள்ள எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், சொல்லுங்க, அங்கு பேருந்துகள் போக்குவரத்து எந்த அளவில் இருக்கு, பொதுமக்கள் எந்த மாதிரியான விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கத்தினர் ஏதாவது போராட்ட அறிவிப்புகள் ஏதாவது அறிவித்திருக்கிறார்களா? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 13வது ஊதிய கமிஷன் வழங்க வேண்டும், அதே போல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது கோவை சுங்கம் பகுதியில் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மட்டுமே வாகனங்களை இயக்கி வருகின்றனர். நாம் தற்பொழுது சுங்கம் டிப்போவில் இருக்கிறோம். இந்த சுங்கம் டிப்போவில் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மட்டுமே வாகனங்களை இயக்கிட்டு வராங்க. குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து 40% வாகனங்கள் வெளியே சென்று விட்டது. ஆனால் மற்ற தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் வாகனத்தை இயக்கவில்லை. தற்பொழுது ஒண்டிப்புதூர் டிப்போவில் குறைந்ததாக 250 வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போல கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிகரன் கூறும் பொழுது இந்த வாகனங்களை இயக்காதவர்கள் மேல் துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். அதே போல கல்லூரி ஓட்டுநர்கள், கனரக ஓட்டுநர்களை வைத்து வாகனங்களை இயக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதே போல இந்த ஹரிகரன் கூறும் பொழுது இந்த வாகனங்களை இயக்காதவர்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் துறை மீதியாகத்தான் இருக்கும் என தெரிவித்துள்ளனர். தற்போது சுங்கம் பகுதியிலிருந்து ஒவ்வொரு வண்டியாக அந்த வண்டி அங்கிருந்து கிளம்புகிறது. இதனால் பொதுமக்களுக்கு இன்றைய சரியாக இந்த நேரம் வரைக்கும் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரிவிக்கணும். அதே போல் பொதுமக்கள் பல்வேறு பகுதியில் 9 மணிக்கு மேலே தான் பீக் ஹவர்ஸ் என சொல்லப்படும் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் தான் அவங்கெல்லாம் வெளியே வருவாங்க. இதனால் பல வாகனங்கள் வெளியே செல்லாததால் அவங்க போக்குவரத்து எங்களுக்கு இல்லை, பஸ் இல்லாத காரணத்தினால பல சிரமத்திற்கு உள்ளாவாங்க. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தற்போது சுங்கம் டிப்போவில் இருக்கும்போது இங்கே இருக்கிற மற்ற தொழிற்சங்கத்தினர் அவங்க சண்டை எதுவும் போடலை. இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க வாகனத்தை எடுக்க வேண்டாம்னு பல ஓட்டுநர்களிடம் அறிவுரை கூறி வருகின்றனர். இருந்தாலும் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மட்டுமே ஓட்டி வருகின்றனர். குறிப்பாக இதுவரைக்கும் கோவையில் எந்த அசம்பாவித சம்பவம் ஏற்படவில்லை. தற்பொழுது பாதுகாப்புக்காக போலீசார் பாதுகாப்பு பணிகளை முன்னாடி நிறுத்திட்டு இருக்காங்க.